ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகளே என் மருமகளே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சின்ன தம்பி தான் அபிராமி நாச்சியாரோட பையன் அப்படிங்கிற விஷயம் நம்ம அபிராமிக்கு கூடிய சீக்கிரமே தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிங்க. இப்போது நம்ம தாயம்மா இருந்துட்டு எப்படியாவது சின்ன தம்பி தான் அபிராமியோட நாச்சியாரோட குழந்தை அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடணும், நம்மளா சொன்னால் அவங்க நம்ப மாட்டாங்கன்றதுக்காக இப்போது பெரியவரை பார்த்து சொல்லலான்னு சொல்லி வருவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. முத்துவேல் சாவிற்கு காரணம் நம்ம சிவகாமி தான் அப்படிங்கிற விஷயம். இப்போது பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம தாயம்மா. நீ உன்னுடைய குழந்தைய நீயே கொன்னுட்டியடி பாவி அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. சரி, இப்போதைக்கு நம்ம உள்ளே போக வேண்டாம், இந்த சிவகாமி அம்மா எங்கேயாவது வெளியே போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பெரிய ஐயா கிட்ட நம்ம விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சிவகாமியுமே இங்கே அந்த தோட்டத்துக்காரங்கிட்ட, இங்கே பாரு, நீ இங்கே இருக்கவே கூடாது, ஒரு 6-7 மாதத்துக்கு நீ எங்கேயாவது போகணும், ஃபஸ்ட்டு இந்த கேஸ் க்ளோஸ் ஆகணும், அது வரைக்கும் நீ இந்த ஊர் பக்கமே திரும்பக்கூடாது, உனக்கு எவ்வளோ செலவு வேணாலும் நான் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எவ்வளோ காசு வேணும்னு மட்டும் சொல்லு இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டக்காரன் இருந்துட்டு, அம்மா எனக்கு குழந்தை குட்டியெல்லாம் எல்லாரும் இருக்காங்க, என் குழந்தைங்கள பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல, அது மட்டும் இல்லாமல் என் பொண்டாட்டியுமே திட்டிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருடா, சும்மா தேவையில்லாத காரணத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத, எனக்கு நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது, நான் மாட்டக்கூடாது, அதே சமயம் உன் புருஷன் அதாவது உன் பொண்டாட்டி உன் குழந்தைங்களெல்லாம் நீ கூட்டிக்கிட்டு கூட எங்கேயாவது போய் செட்டில் ஆகிடு, அதுக்கான பணத்தை எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த தோட்டக்காரனுமே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சிவகாமிக்கு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குது, எங்கே அந்த போலீஸு நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. இருந்தாலும் அந்த பயத்தை சிவகாமி அம்மா வெளியே காட்டிக்கிறது கிடையாது. இப்போது ஒரு வேலையாக வெளியே கிளம்பிடுறாங்க. கரெக்டான நேரமாக பார்த்து நம்ம தாயம்மா வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே இங்கே அந்த வாய் பேச முடியாமல் இருக்கார் இல்லையா பெரியவர், அவர்கிட்ட பேச வராங்க. அவருமே ரொம்பவே மனசொடைஞ்சு போய் தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம முத்து தான் சிவகாமியோட குழந்தை அப்படிங்கிற விஷயம் நம்ம பெரியவருக்கு, இப்போ வயசானவருக்கு தெரியும். அதை நினச்சி தான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. முத்து நல்லா வசதியாக வாழணும், அந்த வளநாட்டுக்கே ஜமீனாக இருக்கணுன்றதுக்காக தான் குழந்தையவே நம்ம மாற்றி வச்சோம். இப்போ என்னடானா அவனோட சாவுக்கு இந்த சிவகாமியே காரணமாக போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் எங்கள் தாயம்மா போயிட்டு முன்னாடி நிற்கவும், எங்கள் தாயம்மாவை பார்த்த அந்த பெரியவர் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே இங்கே நம்ம தாயம்மா இருந்துட்டு, என்னய்யா இப்படி ஆயிட்டீங்க, நீங்கள் பேச மாட்டிங்களா, என்னாச்சு ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்களால சரியாக பேசவே முடியல. அது சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல. ஆமாம், சின்ன தம்பி எங்கன்ற மாதிரியுமே கேட்குறாங்க. இங்கே நம்ம தாயம்மாவுக்கு புரியல. தாயம்மா இருந்துட்டு, என்னய்யா உங்களுக்கா இப்படி ஒரு நிலமை, நீங்கள் பண்ண பாவத்துக்கு தான் ஐயா இந்த நிலமை உங்களுக்கு, சின்ன தம்பி என்கிட்ட தான் இருக்கா, அபிராமி நாச்சியாரோட பையன் நல்லா வெடன்னு வளர்ந்துட்டுருக்கான், அவன் வேற எங்கேயும் இல்லை, அபிராமி நாச்சியார் இருக்காங்கல்ல அவங்க வீட்டில் தான் அவன் வேலைக்காரனாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஃபீல் பண்ணி அழுகவும் செய்கிறாங்க அந்த பெரியவர். அதுக்கப்புறம் தாயம்மா இருந்துட்டு, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேசுகிறதுக்காக தான் வந்தேன். சின்ன தம்பி அந்த வளநாட்டுக்கே ஜமீன் ஆகணும், சின்ன தம்பி தான் இது அபிராமி நாச்சியாரோட பையன் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வரணும். நானாக சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எதையுமே ஏற்றுக்க மாட்டாங்க, பொய் சொல்கிறத தான் நினைப்பாங்க. நீங்களாக சொன்னால் தான் கண்டிப்பாக நடந்தது என்ன அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக விசாரிப்பாங்க, அதே சமயம் நம்பவும் செய்வாங்க. எப்படியாவது சின்ன தம்பியை அந்த வளநாட்டுக்கு ஜமீனாக ஆக்கணுன்றதை விட அபிராமி அம்மாவுக்கு தான் பிறந்த பையன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தாயம்மா சொல்கிறாங்க. இப்போது அந்த பெரியவர் இருந்துட்டு சைகை பண்ணுறாங்க, நான் இந்த விஷயத்தை எப்படியாவது அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம அதாவது அந்த பெரியவர் ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகி ஒரு மாதிரி கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. இங்கே வேலைக்கார தாயம்மாவும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போது அந்த வேலைக்காரவங்க ஒருத்தவங்க ஐயோ ஐயாக்கு என்னாச்சு, ஐயோ எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு, கண் விழிக்கவே மாட்டேங்கிறாரு, மூச்சுமே விட ரொம்பவே சிரமப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவகாமிக்கு கால் பண்ணுறாங்க. சிவகாமிக்கு விஷயத்த சொல்லவும் சிவகாமி ரொம்பவே வேகமாக காரில் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம பெரியவரை அந்த வயசானவரை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு
அட்மிட் பண்ணுறாங்க. இங்கே டாக்டர்கிட்ட என் அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கள், அவர் திரும்பவும் கோமா ஸ்டேஜ் போயிட்டாரா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. டாக்டர் இருந்துட்டு நீங்கள் பயப்படாதீங்க, கண்டிப்பாக எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, அதாவது விபரீதமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா கோமா ஸ்டேஜுக்கு போனால் கண்டிப்பாக அவங்க நல்லா பேசுகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நான் ஒரு சீட் எழுதி கொடுக்குறேன், அதில் இருக்கிற டேப்லெட் மட்டும் நீங்கள் அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டருமே அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சிவகாமியுமே வாங்க போயிடுறாங்க. இப்போது நம்ம சிவகாமி வாங்கிட்டு வந்து அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. அவங்க அப்பா வந்து லைட்டாக நல்லாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. சிவகாமி, நான் அபிராமியோட வீட்டுக்காரரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னப்பா எதுக்காக அப்படின்னு சொல்லுவோம், நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பிடிவாதம் பிடிக்கிறாங்க. சரிங்கப்பா நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் விட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போது நம்ம பரஞ்சோதியுமே விஷயம் கேள்விப்பட்டு வந்து நிற்கிறாங்க. நம்ம சிவகாமி இருந்துட்டு, அப்பா நீங்கள் தானே இவரை வர சொன்னீங்க, இவர் வந்துட்டாரு, என்னன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சிவகாமி கொஞ்ச நேரம் நீ வெளியே போய் நில்லு, பரஞ்சோதிக்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச முடியாமல் பேசுகிறாங்க. ஆனால் லைட்டாக புரியுது. இதை வச்சு புரிஞ்சுக்கிட்டு நம்ம சிவகாமியுமே வெளியே போய் நிற்கிறாங்க. இப்போது நம்ம பரஞ்சோதி இருந்துட்டு, சொல்லுங்க மாமா எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உனக்கும் அபிராமிக்கும் நான் மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ என்ன விஷயம்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், கண்டிப்பாக அது உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை தான் கொடுக்கும். முத்து உனக்கும் அபிராமிக்கும் பிறந்த குழந்தை கிடையாது, உனக்கும் அபிராமிக்கும் பிறந்த குழந்தை தாயம்மா கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பரஞ்சோதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க, அழுகவும் செய்கிறாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாப்பா நான் சொல்கிறது தான் உண்மை, தாயம்மாவுமே இந்த ஊருக்கு வந்திருக்கா, அது மட்டும் இல்லாமல் நம்ம அதாவது உங்கள் வீட்டில் சின்ன தம்பின்னு ஒருத்தன் வேலை செய்கிறானமே, அவன்தான் நீங்கள் பெற்ற குழந்த, அவன்தான் இந்த வளநாட்டுக்கே ஜமீனு. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், சிவகாமியோட குழந்த பெரிய ஜமீனுக்கு அதாவது அதிபதியாக இருக்கணும், அந்த வளநாட்டுக்கே அதிபதியாக இருக்கணுன்றதுக்காக தான் முத்துவை நான் அதாவது அபிராமி கிட்ட குழந்த பிறந்தப்ப மாற்றி வச்சேன். சிவகாமியோட பையன்தான் முத்துவு சாவறதுக்கு காரணமும் இந்த சிவகாமி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது நம்ம பரஞ்சோதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஒவ்வொரு விஷயமுமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. என்ன சொல்கிறீங்க, முத்து சாவறதுக்கு இந்த சிவகாமி தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சிவகாமி தான் காரணம், அவள் பெத்த பிள்ளையே அவளே சாவடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பெரியவர் அந்த வயசானவர் வந்து சொல்கிறாங்க. இங்கே பரஞ்சோதிக்கு பயங்கர அதிர்ச்சி. பின்னாடி இருந்து நம்ம சிவகாமி எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதை கேட்ட சிவகாமிக்கு பயங்கர அதிர்ச்சி. என்ன முத்து நம்ம பெத்த பிள்ளையா, ஐயோ நம்ம பெத்த பிள்ளைய நம்மளே கொண்டுட்டோமே, நம்ம கையாலே கொண்டுட்டோமே, உயிர் போகிறதுக்கு துடி துடிச்சுக்கிட்டு இருந்தான், அப்போது பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா வந்துட்டோமே, ஐயோ கடவுளே இந்த விஷயம் எனக்கு இப்போ தான் தெரியணுமா, முத்து உயிரோடு இருக்கிறப்பவே தெரியக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிவகாமி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து, அப்பா என்னப்பா நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே நான் காதால் கேட்டுட்டேன், என்னப்பா சொல்கிறீங்க, அப்போது எனக்கு பிறந்த குழந்தையே நீங்கள் எதுக்காக மாற்றி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. இங்கே நம்ம அந்த பெரியவர் இருந்துட்டு என்னை மன்னிச்சிருமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. இப்போது நம்ம சின்ன தம்பி தான் அதாவது அபிராமியோட பையன் அப்படிங்கிற விஷயம் நம்ம பரஞ்சோதிக்கு தெரிய வந்துடுச்சு. உடனே இந்த விஷயத்த அபிராமி கிட்ட சொல்கிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போனதுமே அபிராமின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே சூடாமணி இருந்துட்டு, என்ன மாமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சூடாமணி, உன் அத்தை எங்கே இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன மாமா உங்கள் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், சூடாமணி நான் என்ன சொன்னேன், நீ பாட்டுக்கு என்ன கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. என்ன ஒரு நாள் கூட மாமா கோவமே படமாட்டாங்க, இன்னைக்கு இம்புட்டு கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சூடாமணி இருந்துட்டு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. ஆனால் இங்கே நம்ம அபிராமி வந்து இல்லை, கோவிலுக்கு போயிருக்காங்க. கோவிலில் அந்த சித்தர்கிட்ட தான் போயிருக்காங்க. சித்தர்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே நம்ம சித்தருமே, இங்கே பாருமா ரொம்ப நாளைக்கு முன்னாடி தொலைஞ்சு போன ஒன்று உனக்கு கிடைக்க போகுது, அது வந்து உன் பையன், உனக்கு ரெண்டாவதாக பிறந்த பையன் கிடைக்க போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம அபிராமி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு மகன்ற ஒரு உறவு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
என்ன சாமி சொல்கிறீங்க, அது எப்படி சாமி அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் நடக்கிறப்போ உனக்கே தானாக புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சாமி, என்னமோ சொல்கிறீங்க, என் மருமக துளசி எப்பவும் என் கூடவே இருப்பாள்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், கண்டிப்பாக உங்கள் மருமக உங்கள் கூடவே தான் இருப்பா. அவங்களுக்கு 2வது கல்யாணம் நடக்கும்னு சொன்னேன்ல, அது கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு மகன் உறவு ஒன்று புதுசாக இப்போ வரும். அந்த மகன்னா அந்த உன் மருமக கழுத்தில் தாலி கட்ட போகிறவன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னமோ சொல்கிறீங்க சாமி, எனக்கு ஒன்றுமே விளங்கலை அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் நடக்கிறப்போ தானாக உனக்கு புரியுமா தாயி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தருமே சொல்கிறாங்க. நம்ம அபிராமிக்கு ஒன்றுமே புரியல. வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க, எப்போவுமே என் மருமக துளசி என் கூடவே இருக்கணும், அவள் வேறு யாரையுமே கல்யாணம் பண்ணிட்டு போகக்கூடாது. ஏன்னா துளசி என் கூட இருக்கிறது தான் எனக்கு பெரிய தைரியமும் கம்பீரமும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமி வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் நம்ம பரஞ்சோதி அபிராமி வரணுன்றதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அபிராமி வந்ததுமே இங்கே நம்ம பரஞ்சோதி இருந்துட்டு, அபிராமி எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி படபடன்னு கேட்குறாங்க. என்னங்க, ஏங்க இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க, ஒரு மாதிரி நீங்கள் அப்செட்டாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே பரஞ்சோதி இருந்துட்டு, வா அபிராமி உள்ள அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது எல்லாருமா வந்து நிற்கிறாங்க. உடனே இங்கே நம்ம செண்பகம் வந்துட்டு, என்ன மாமா வந்ததுலேருந்து நீங்களும் அபிராமி அக்காவை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஒரு மாதிரி பதட்டமாகவும் இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அது வந்து அந்த விஷயத்த நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பரஞ்சோதி திக்கி தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே சூடாமணி இருந்துட்டு, என்ன மாமா என்னன்னு சொன்னால் தானே தெரியும், சொல்லாமலே எப்படி சொல்கிறதுனா வாயால் தான் மாமா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அபிராமி இருந்துட்டு, சூடாமணி பெரியவங்க சின்னவங்க இல்லாமல் எதுக்காக இப்படி கலாய்க்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க அத்தை நான் சைலண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி இருந்துட்டு, ஏங்க என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து அபிராமி, நமக்கு பிறந்த குழந்தை முத்து கிடையாதான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஆமாம் அபிராமி, எனக்கே இப்போ தான் தெரிய வந்தது. நமக்கு பிறந்த குழந்த தாயம்மா நம்ம வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால, அவள் கையில் தான் நம்ம குழந்தை இருக்கான். அது மட்டும் இல்லாமல் முத்து சிவகாமிக்கு பிறந்த குழந்தையா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம அபிராமி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது, நம்பவும் முடியாது. யார் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னது அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் அப்பா தான் பிறந்தப்போ குழந்தைய மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம அபிராமி பயங்கர அதிர்ச்சியாக ஆகுறாங்க. உடனே நெஞ்சு மேலே கையை வச்சுக்கிட்டு சோஃபா மேலே உட்காந்துடுறாங்க. உடனே பரஞ்சோதி இருந்துட்டு, சூடாமணி தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அப்போது நம்ம குழந்தை இப்போது எங்கே இருக்கானோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ, என்னதான் நீங்கள் சொன்னதை நான் நம்பினாலும் அப்பயும் முத்து மேலே இருக்கிற பாசமெல்லாம் போகவே போகாதுங்க. முத்துவை நான் பெத்த குழந்தையாக தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தை இப்போ எங்கே இருக்குன்னு தெரியலையேங்க, இத்தனை வருஷமாக நம்மளை பிரிஞ்சு இருக்குது, என்ன பண்ணுறானோ ஏது பண்ணுறானோன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமி பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம பரஞ்சோதி இருந்துட்டு, அவன் இங்கே தான் நம்மக்கிட்ட தான் இருக்கான் அபிராமி அப்படின்னு சொல்லவும், என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வீட்டில் வேலை செய்கிறான்ல சின்ன தம்பி, அவன் தான் நம்ம பெத்த பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இன்னுமே அதிர்ச்சி நம்ம அபிராமிக்கு. என்னங்க புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, சித்தருமே இன்னைக்கு உனக்கு மகன் உறவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த சித்தர் சொன்னது எல்லாமே கரெக்டு தான் அபிராமி, நம்மளோட பையன் சின்ன தம்பி தான், இதை உன் அப்பாவே தான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம அபிராமிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. நம்ம குழந்தை நம்மளை தேடியே வந்துருச்சுங்க. இனிமேல் சின்ன தம்பி இந்த வீட்டிலோட வேலைக்காரன் கிடையாது, இந்த ஜமீனோட அதிபதி ராஜா மகாராஜா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட செண்பகம் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்னக்கா நீங்கள் மாமா தான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா நீங்களும் அந்த சின்ன தம்பியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. அவன் இந்த வீட்டோட வேலைக்காரன், பிச்சைக்கார பையன், அவனை போயிட்டு உங்கள் பையன்னு சொல்கிறீங்க. இது ஏதோ ஒரு குழப்பம் எங்கேயோ நடந்திருக்கக்கா. கண்டிப்பாக அந்த சின்ன தம்பியெல்லாம் உங்களுக்கு பிறந்த குழந்தைய இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பரஞ்சோதி இருந்துட்டு, செண்பகம் நீ எதுவும் பேசாத,
நான் தான் சொல்கிறேன்ல, அப்போது நான் சொல்கிறது பொய்யா என்ன? என் மாமனாரே சொன்னார், அவர் தான் குழந்தைய மாற்றி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அபிராமி பயங்கரமாக கோவப்படுறாங்க. எதுக்காக இவர் இந்த வேலையை செஞ்சுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. முத்து, அதாவது சிவகாமிக்கு பிறந்த குழந்தை இந்த ஜமீனுக்கே அதிபதியாக இருக்கணும், ராஜாவாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாராம். அதனால் இப்படி பண்ணேன்னு சொல்கிறாரு அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சமயம் நம்ம அபிராமி இருந்துட்டு, என்னதான் இருந்தாலும் என் முத்துவை வந்து எப்போவுமே என் குழந்தையாக தான் நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அபிராமி, இன்னொரு விஷயம் தெரிஞ்சா நீ ரொம்ப கோவப்படுவ, அதை சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு கூட எனக்கு தெரியல, சொன்னால் நீ கோவத்தில் சிவகாமியை ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணிடுவ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அபிராமி, முத்து இறந்து போகிறதுக்கு காரணமே சிவகாமி தான். சிவகாமியோட வயலில் கம்பி நட்டுருக்காங்க இல்லையா, அதில் கரண்ட் விட்டுருக்காங்க. அதில் கையை வச்சு தான் முத்துக்கு ஷாக் அடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஷாக் அடித்து துடிச்சுக்கிட்டு இருக்கப்போ, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கப்போ கூட சிவகாமி பார்த்துட்டு அவனை காப்பாற்றாமே போயிருக்கா. அவளால் தான் முத்து இறந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம அபிராமிக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னங்க சொல்கிறீங்க? ஆனால் இந்த சிவகாமி இந்த அளவுக்கு மோசமாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலிங்க. என் பையன் முத்து சாவறதுக்கு அவள் தான் காரணமா? அவள் உயிரோடவே இருக்கக்கூடாதுங்க, அவளை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இங்கே சிவகாமியோட வீட்டுக்கு போகிறாங்க. சிவகாமியோட வீட்டுக்கு போனதுமே நம்ம அபிராமி பயங்கர சத்தமாக, ஏ சிவகாமி எங்கடி இருக்க, வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போது சிவகாமியோட பொண்ணு தான் வராங்க. சொல்லுங்கள் பெரியம்மா, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உன் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாங்க. அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவகாமியை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறதுக்காக வீட்டுக்கு வெளியே போகவும் கரெக்டாக சிவகாமியே வந்து நிற்கிறாங்க. சிவகாமியை பார்த்ததுமே பயங்கர கோவமாக இங்கே அபிராமி இருந்துட்டு, என் பையன் முத்துவை கொலை பண்ணதுக்கு அவனோட சாவுக்கு நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டதுமே எங்கள் சிவகாமி இருந்துட்டு, என்னடி என்னை பழி வாங்கிறதுக்கு உனக்கு வேறு எந்த ஒரு ஐடியாவும் கிடைக்கலையா, இதுதான் உனக்கு கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே இங்கே நம்ம அபிராமி இருந்துட்டு, ஏய் இங்கே பாருடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே சிவகாமி இருந்துட்டு, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா, என் புள்ள முத்து எனக்கு பிறந்தவன், அவன் இப்போ செத்துட்டானேன்னு சொல்லிட்டு நான் இப்போ எவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, சும்மா என்ன வயிற்றச்சல் கொட்டிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொல்கிறாங்க. அபிராமி இருந்துட்டு, என்னதான் நீ பெத்தாலும் அவனை நான் தான் வளர்த்தேன், அவனை எப்படியெல்லாம் பாசத்தை கொட்டி வளர்த்துருப்பேன், அவனோட சாவுக்கு நீயே காரணமாயிட்டியடி, நீ எல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமி சிவகாமியோட நெத்தியில் துப்பாக்கியை வைக்கிறாங்க. நீ இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாது, செத்து தொலையிடி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம சிவகாமியோட பொண்ணு வந்து, ப்ளீஸ் பெரியம்மா என் அம்மாவை விட்டுருங்க, அவங்க ஏதோ தெரியாமல் செஞ்சுருப்பாங்க, என்னதான் தெரியாமல் செஞ்சுருந்தாலுமே அது ரொம்ப ரொம்ப தப்புன்னு எனக்கு தெரியுது, ஆனால் நடந்தது இனிமே நடக்கலைன்னு சொல்லிட்டு மாற்ற முடியாதுல்ல, ப்ளீஸுங்க எனக்காக என் அம்மாவை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமியை கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சிவகாமியோட பொண்ணை பார்த்துட்டு தான் நம்ம அபிராமி, சரி போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்ணுக்காக தான் நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம அபிராமி கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே பயங்கர கோவத்தில் இருக்காங்க, பயங்கர டென்ஷன், ஏன் இப்படியெல்லாம் இருக்காங்க மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் துளசியும் நம்ம சின்ன தம்பியும் இங்கே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே அபிராமி கோவமாக இருக்கிறத பார்க்கவும் சின்ன தம்பியை பார்த்ததுமே அபிராமி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நீ தான் நான் பெத்த பிள்ளையாடா, இத்தனை நாளாக என்னை பிரிஞ்சு நீ இருந்திருக்க, எம்புட்டெல்லாம் கஷ்டப்பட்டியோ மவனே, நீ இனிமே இந்த மாதிரியெல்லாம் வேலைக்காரனாக இருக்க வேண்டாம், இப்போ வரைக்குமே நான் உன்னை வேலைக்காரனாக நடத்தலை, என்னதான் இருந்தாலும் வேலைக்காரன் வேஷம் தானே நீ போட்டுக்கிட்டு இருந்த, இனிமேல் அந்த வேஷத்தை நீ கலைச்சிடலாம், நீ எனக்கு பிறந்த சின்ன தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட சின்ன தம்பிக்கு ஒன்றுமே புரியல. என்ன பெரிய அம்மா பேசுகிறீங்க நீங்கள், என்ன மகன் சொல்கிறீங்க, அதுவும் நீங்கள் பெத்த பிள்ளைன்னு சொல்கிறீங்க, என்னை பெத்த அம்மா தான் என்னை தூக்கி குப்பையில் போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், ஐயோ அப்படிலாம் இல்லை சின்ன தம்பி, அப்படி உனக்கு ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க, நீ எனக்கு பிறந்த குழந்தை, என் அப்பா தான் உன்னை வந்து எங்கள் வீட்டில் வேலை செய்கிற தாயம்மா கிட்ட உன்னை கொடுத்து விட்டதான், என்னென்னமோ காரணம் சொல்கிறாங்க, இருந்தாலும் என்னால் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல, தாயம்மா தான்
எங்கள் வீட்டில் உள்ள வேலைக்காரி அவகிட்ட தான் உன்னை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இது சிவகாமிக்கு பிறந்த குழந்த தான் முத்துவை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. எனக்கு அப்போது தெரியல. இருந்தாலும் நீ இத்தனை நாளாக எவ்வளோ கஷ்டப்பட்டியோ. ஐயோ, அதெல்லாம் நினைக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம துளசி இருந்துட்டு, என்ன அத்தை சொல்கிறீங்க? அப்போது சின்ன தம்பி உங்களுக்கு பிறந்த குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம துளசி வந்து கேட்குறாங்க. ஆமாம் துளசி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன தம்பிக்கும் துளசிக்கோ கல்யாணம் நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.